ஹாப்பி தீபாவளி டூட். என்னடா ஒரு சங்கு சகத்தை வச்சுட்டு இப்படி பயந்து போறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. லைட்டா டச் விட்டு போச்சு, அதனால தான் அப்படி ஒரு பயம். டே 8 ஆஃப் ஏதோ என்னால முடிஞ்சது. நேற்று ஒர்க் போயிட்டு வந்ததுனால லேட்டா தான் உணவு, அதனால 7 மணி தான் காலையில எழுந்தேன். எழுந்து பல் தொலைக்கிட்டு இன்னைக்கு தீபாவளி அல்லவா, அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு 20 புஷ்அப்ஸ் எடுத்துட்டு அப்படியே பாதாம் பயிர் சாப்பிட்டுட்டு ஒரு 9:30 மணிக்கெல்லாம் வீட்டில் படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எங்க வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா கறி குழம்பு, கறி வறுவல், இட்லி, வடை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு, சோம்பொப்ளி, அம்பிட்டு தான். தீபாவளி படைக்குள்ள வெடிலாம் வெடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் இருக்கிறது சிட்டி அல்லவா, அதனால எனக்கு வெடி வெடிக்க சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. சிட்டியில் வெடிக்க தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறேன், மற்றபடி வெடி வெடிக்கலாம் எனக்கு பயங்கரமாக ஆசை. அதனால 2 சங்கு சங்கரம் 2 கம்பி மாத்தா போட்டு கொளுத்திட்டு காலையில் கறியை ஒரு கட்டு கட்டிட்டு ஒரு 10:30 மணி போல நம்ம வேலைக்கு கிளம்பிட்டோம். என்ன ப்ரோ தீபாவளிக்கு அப்பெல்லாம் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ரெகுலராக வேலைக்கு போகிறவங்க இந்த ஃபெஸ்டிவல் டே அப்போ மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் எடுத்துப்பாங்க. நான் போகிறதே ஃபெஸ்டிவல் டே அப்போ மட்டும் தான். அப்புறம் எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் எடுக்க முடியும்? அது இல்லாமல் வீட்டில் இருந்து என்ன பண்ணுறது, எடிட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபுட்டேஜும் இல்லை. அதனால சரி சும்மா தானே இருக்கும்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்துட்டேன். 10:30 மணிக்கு போயிட்டு 4:30 மணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே மதிய உணவுக்கு காலையில் வச்ச கறி குழம்பு, கறி வறுவல், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சாதம் செஞ்சாங்க. அது அப்படியே ஒரு கட்டு கட்டிட்டு ஃபோன்லாம் சார்ஜர் போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 7 மணி பக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். வீட்டில் அப்போ தான் சரி அதனாடி வெடி எதனா வச்சுட்டு போடான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி என் பங்குக்காக ஒரு 4 புஷ்மானம் 4 சங்கு சக்கரை மட்டும் வெடிச்சுட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பிட்டேன். திடீர்னு நம்ம எதனா ஹில் ஸ்டேஷன் எதனா வந்துட்டோமா, என்னடா இவ்வளோ பனி மூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தீபாவளி அல்லவா, அதனால இன்னைக்கு ஊரே இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணிக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் நண்பர்களே என்னன்னு சொல்லிட்டு தெரியல, காசு கட்டுக்கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிடக்குது. உருத்து பார்த்த பிறகு தான் தெரியுது டம்மி நோட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ டயர்டில் இருக்கிறேன். அப்படியே 2 இட்லி 4 வடையை சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். பட் ஆனால் நைட்டு லேட்டாக வர சாப்பிட்டேன்னா அதனால கொஞ்ச நேரம் செரிக்கணும்னு சொல்லிட்டு எடிட்டிங் ஒர்க் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் எனக்கு சீக்கிரமாக அழைக்கிறது. அப்படியே 6 தூக்கத்திலே போய் தூங்கிட்டேன். நண்பர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராவலுக்காக ஒர்க் போய் 2473 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 10 மணி நேரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். சரி டியூட், எனக்கு தெரிஞ்சு நாளையிலேருந்து நான் பாண்டியிலேருந்து அப்ஸ்காண்ட் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன் ஆளு. நாளை சந்திப்போமா, பபாய், டாடா.